சனிக்கிழமை லீவு விட்டுட்டாங்க. 2 பேத்தையும் கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. 24 மணி நேரம் ஒன்று ஃபோனு இல்லைன்னா டிவி. மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்கங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்தேன். ஒருத்தி வந்து போர்ட்டிக்கோவை கூட்டு, ஒருத்தி வந்து போர்ட்டிக்கோவத்தோட லஞ்ச் பேக்கெல்லாம் ஊற வச்சு துவைங்க அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து இவங்களாம் 2 பேர் டிவைட் பண்ணிட்டாங்கங்க. பாதி போர்ட்டிக்கோவை நான் தான் துடைப்பேன், மீதி பாதி போர்ட்டிக்கோவை நீ தொட அப்படின்னு சொல்லிட்டு அதில் லட்சி தான் வந்து ஜோஷ்னி அதிகமாக தொடச்சிட்டாலாமாங்க. அதுக்குள்ளே 2 பேர்த்துக்கு சண்டை வந்து லட்சிதா அவளை அடிக்கிறதுக்கு வந்தோடனே அவன் ஓடி வந்துட்டாளுங்க. பார்க்கறதுக்கு தாங்க துளி உண்டு, ஆனால் பண்ணுற வேலையில் பயங்கரமான வேலை. எவ்வளோ நீட்டாக துடைக்கிறா பாருங்கள். நம்ம சொல்லி கொடுக்கவெல்லாம் இல்லை, நம்ம துடைக்கிறத பார்க்குறா. எவ்வளோ பக்குவமாக நீட்டாக துடைக்கிறா பாருங்கள். இந்த மாதிரி வயசுலலாம் நம்ம இந்த வேலையில் செஞ்சதே கிடையாது. ஏதாவது ஒரு புத்தி வந்தால் செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்கங்க. அவங்க செய்யும்போது வந்து நம்மளும் வேலை வாங்கிக்கணும். கண்டிப்பாக சனிக்கிழமை நான் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருப்பேன். அவங்கவுங்க பீரோவை சுத்தம் பண்ணுறது, இல்லைன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா தான் நம்ம வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியும், இல்லைன்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஈவினிங் வந்து டியூஷன் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்கங்க. ஃபஸ்ட் டைம் சிண்டி போட்டுட்டு இருந்தேன், பார்க்க அழகாக இருந்தது. ஜோஷ்னிக்கெல்லாம் சிண்டி போடவே மாட்டாங்க, முக்கால்வாசி வெட்டி விட்டுருவேன். இவளுக்கு இந்த நல்லாவே கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சு. வெட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னால் 2 பேரும் அப்பாவும் பொண்ணும் வெட்ட வேண்டாம், முடி வளர்த்தலான்னு சொல்லி சிண்டி போட்டிருக்கிறேன். இன்றைக்கி தான் இன்னொரு வாரம் பார்ப்பேங்க. சிண்டி கரெக்டாக இவ ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் முடியை வெட்டி விட்டுட்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே ஒரு டான்ஸ் வேறு. என்ன பாட்டுக்கார லட்சு? லங்கு லங்கு லமுக்குது கோட்டு டாயிங் ஸ்கூட்டர் லிங்கு லிங்கு லிமிக்கரு சுட்டு டாங்க டாங்கரு. பாட்டு பார்த்திங்களா? இந்த பாட்டுக்கு தான் ஆடிட்டுருக்குறா. எப்போ பார்த்தாலும் ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு அதில் வர மாதிரியே ஆட வேண்டியது. அம்மா அதை நீ வீடியோ எடுன்னு சொல்ல வேண்டியது. இன்றைக்கி வந்து உலகமாக அதிசயம் என்ன அப்படின்னா, ஜோஷ்னி வந்து லட்சிதாக்கு ஊட்டி விட்டது தாங்க. ஃபஸ்ட்டே ஜோஷ்னி சாப்பிட்டு முடிச்சிட்டா. லட்சிதாக்கு வந்து கையில் புண்ணாயிடுச்சு, நீ ஊட்டி விடுமான்னு என்கிட்ட வந்து சொன்னான். நான் தோசை விட்டுட்ருக்கிறேன், நீ ஊட்டி விட்டு ஜோஷ்னின்னு சொன்னோன்னே அழகாக உட்காந்து ஊட்டி விட்டுட்ருக்குறாங்க. இந்த கண்புல்லா காட்சியை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. எப்பவுமே இப்படி இருந்தால் பரவாயில்ல. இன்னொரு 10 நிமிஷத்தில் 2 பேர் போட்டுக்குவாங்கங்க. ஏன்னா அந்த முட்டை 2 பேர்த்துக்கும் ஆஃப் ஆயில் போட்டு வச்சுருக்கேன். இதில் யாருக்கு எந்த முட்டைங்கிற மாதிரி சண்டை வந்துடும். தக்காளி குருமா தாங்க வச்சுருந்தேன், அதுதான் வந்து தோசைக்கு நல்லாயிருக்கும். முதல்ல எல்லாம் லட்சிதா கொஞ்சம் காரமாக இருந்தால் கூட சாப்பிட மாட்டாங்க. குழம்புமே அதிகமாக ஊற்றி சாப்பிட மாட்டா, பால் வச்சுக்கிட்டே இருப்பேன் ஸ்டாக்கு. இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க, குழம்பு தொட்டு அவளே சாப்பிட்டுக்கிறா. ஸ்கூலுக்கு போனதுலேருந்து அவளுக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, டேஸ்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சாப்பிட்டுக்கிறாளுங்க.